ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த விஷயத்தை பார்க்கும்போது. அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன பையனை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு சாக்கு முட்டையில் போட்டு அவனை அடைச்சி கட்டி வாஷிங் மிஷினில் தலைகளாக அப்படி வச்ச மாதிரி, காலு வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி வச்சு மறைச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து இப்போ ஒரு 4-5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இறந்த அந்த பையன் எவ்வளோ துடிச்சு எவ்வளோ வலியாக அனுபவித்து இறந்துருப்பான். இந்த நிகழ்ச்சி ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த குட்டி பையன் இறந்துருக்கான் இல்லையா, அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் உள்ள பெண்மணி வீட்டில் அவங்களோட பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கான். அந்த இறந்த அந்த துக்கம் அவங்கள்ட்ட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்க எதிர்த்த வீட்டில் இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இறந்த பையன், இந்த பையன் ஃபேமிலியில் உள்ளவங்க, இந்த பையன் குட்டி பையன் எல்லாருமே அவங்க வீட்டு வாசலில் விளையாடும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் பொறாமையை கொஞ்சம் தூண்டியிருக்கு. நம்ம வீட்டில் பையன் இறந்துட்டானே, இந்த பையன் இந்த வீட்டில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே, இந்த பையன் இப்படி விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை எப்படியோ பேசி அவங்க வீட்டுக்கு வர வச்சு அந்த பையனை வீட்டில் வச்சு கழுத்தை நெரிச்சு இந்த மாதிரி கொன்னுருக்காங்க. அப்போதைக்கு புதைக்க முடிஞ்சால் வீட்டில் புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் தோண்ட முடியல போல், அதனால் வாஷிங் மிஷினை வச்சு மறைச்சிருக்காங்க. இது பையனை காணான்னு சொல்லிட்டு பையனோட பெற்றோர் போலீஸில் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. எல்லாரும் கிராமமே தேடுற பட்சத்தில் இந்த எதிர்த்த வீட்டில் உள்ள பெண்மணி வீட்டில் மட்டும் எந்த அறவும் இல்லை, எதுவும் கேட்கலை, எதுவுமே அமைதியாக இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் சந்தேகம் அவங்க வீட்டில் கேட்கும்போது கூட தட்டி கழிச்சிருக்காங்க. அப்போ போலீஸோடு சேர்ந்து போய் உள்ளே போய் செக் பண்ணுமோ இந்த மாதிரி பையன் அதில் இருக்கிறத பார்த்து பிடிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ மனசாட்சி இல்லாத அந்த உங்கள் பையன் இறந்தாலுமே ஏற்று வீட்டு பிள்ளைகளை உங்கள் பையனாக நினச்சி வளர்த்தா அது அழகு. அதை விட்டுட்டு ஒரு குட்டி பையன் கூட பார்க்காம பொறாமையில் அந்த பையனை கழுத்து நெரிச்சு கொன்று இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி அந்த பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பொறாமை குணம் முன்னேறிட்டு வருது மக்கள்கிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த பையன் வீட்டில் உள்ளவங்க கதறி அழுகும் போது எப்பா நம்ம கண்ணிலையும் தண்ணி அப்படி வருது.